ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து எ விண்டர்ஸ் அண்ட் வேக்ஸ் த விண்ட் இன் ஸ்ப்ரிங் ஹில்ஸ் ட்ரீமோட 6th எபிசோடை வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த எபிசோட் ஃபுல்லாகவே ரொம்ப சோகமாக தான் போகும். ஹீரோஸ் 2 பேருமே பிரிஞ்சிருவாங்க. எதனால் நம்ம ஹீரோஸ் பிரிஞ்சாங்கன்றதை பார்க்குறதுக்காக எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடுக்கு வாங்க. அப்போ தான் வந்து இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம ஷிங்லாங்கோட தம்பி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா வந்து லாஸ்ட் எபிசோடில் வந்து மேனேஜர் லேனுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆனதாக சொல்லி முடிச்சிருப்பாங்க. அதனால் மேனேஜர் லேனை வந்து பார்க்குறதுக்காக நம்ம ஷிங்லாங்க சாங்யாங் எல்லாருமே வந்துட்டாங்க. வந்து இங்கே பார்க்கும்போது என்னென்னா, ஆக்சுவலாக மேனேஜர் லேன் வந்து ஆல்ரெடி இறந்துட்டாங்க. அது சொன்னால் இவங்க வந்து வண்டி ஓட்டும்போது ஏதாவது ஆகிடுன்றதுக்காக தான் சொல்லாமல் அப்படியே வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து நம்ம ஷிங்லாங்கும் வந்து மேனேஜர் லேனை வந்து அம்மா மாதிரி பார்த்ததுனால ரொம்பவே உடஞ்சி போயிட்டான். அங்கே நின்று அழுதுகிட்டே இருக்கான். அவனை சமாதானப்படுத்துறதுக்கு எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அவனை சமாதானப்படுத்த முடியல. உடனே வந்து ஜெயலின் மேனேஜர் லேனோட ஃப்ரெண்டு வந்து டைம் ஆகிடுச்சு, இந்த டைமில் வந்து நம்ம எல்லா வேலையும் முடித்தாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்கள்ட்ட சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம சாங்யாங்கும் உள்ளே போய் ஷிங்லாங்கிட்ட வந்து பரவாயில்ல வா பார்த்துக்கலாம், நீ அழுதினா அவங்களோட சோல் வந்து பீஸ்ஃபுல்லாக போகாது, அழாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடுறான். எல்லாருமே வந்து மனம் உடஞ்சி தான் இருக்காங்க. ஏன்னா மேனேஜர் லேன் வந்து ரொம்ப நல்லவங்க. எல்லாரையும் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாரையுமே. அவங்களுக்கு இந்த நிலமன்னொடனே எல்லாருமே வருத்தப்பட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம காவோவும் அந்த காரில் இருந்தான். அவனுக்கும் தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு. அவனை வந்து மேனேஜர் லேன் காப்பாற்றி விட்டுட்டு அவங்க இறந்துட்டாங்க. அதனால் வந்து நம்ம காவா வந்து செம்ம டென்ஷன் அதிகமாகிடுச்சு அவனுக்கு. அதுக்கப்புறம் வந்து அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே புரிய மாட்டேங்குது. புலம்பிக்கிட்டே இருக்கான். எதுக்கு என்னை காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கான். அப்புறமேட்டுக்கு தான் வந்து நம்ம ஷிங்லாங்கோட எச்சை வந்து நம்ம காவை வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறான். அதுவும் இல்லாமல் எல்லாமே ஒன்னால தான், அவன் தான் மர்டரர் அப்படின்னு சொல்லிட்டு இவனே வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லிவிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கான். அடுத்த நாள் வந்து நம்ம காவா வந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு ஃபோனை வந்து ஷிங்லாங் கிட்டே கொடுக்குறான். ஷிங்லாங் கிட்டே என்ன சொல்கிறான்னா, இந்த ஃபோனில் கடைசியாக வந்து உன்னோட எக்ஸ் தான் கால் பண்ணியிருந்தான். அவன் வந்து கால் பண்ணி செம்மையாக அழுதுட்டு கத்திகிட்டு இருந்தான். அதனால தான் மேனேஜர் லேன் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சீனில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் ஆக்சிடெண்ட்க்கு முன்னாடி ஒரு ஒயிட் கலர் புகை மட்டும்தான் எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. மேனேஜர் லேனும் அது ஏதாவது அனிமல் நினச்சி அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அது பார்த்தா அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. உடனே கீழே விழுந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். உடனே வந்து சரி நீ முதல்ல ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்லாங் வந்து காவோ கிட்டே சொல்லிகிட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டு அவங்க தம்பியும் வந்துட்டான். நம்ம ஷிங்டியன் என்ன சொல்கிறான்னா வந்து ஷிங்லாங் கிட்டே வந்து சாங்யாங்கோட அண்ணன் வந்து நாளைக்கு வரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க வந்து ஃபியூனரலுக்கு போகிறாங்களா. ஃபியூனரலில் வந்து நம்ம ஜெயலினை வந்து பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, மேனேஜர் லேன் சாகிறதுக்கு முன்னாடி என்னை இங்கேயே புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இறந்துட்டாங்களாம். அதனால் வந்து ஷிங்லாங் இருக்கான்ல, அவன் வந்து மேனேஜர் லேனோட ஃப்ரெண்டுக்கிட்ட போய் அவங்கள இங்கேயே புதைங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ யார் சொல்கிறதுக்கு, நீ தான் வந்து கொலை பண்ண, நீ ஓடாமல் இருந்ததுன்னா மேனேஜர் லேன் வந்து தேடி பார்க்குறதுக்கு உங்களை தேடி வந்திருக்க மாட்டாங்கள்ல, அவங்களுக்கும் ஒன்றும் ஆயிருக்காதுன்னு சொன்னோன்னே எல்லா பழியும் இவன் மேலே போட்டாங்க. அவங்களும் கோவத்தில் இருந்ததுனால எல்லா பழியும் இவன் மேலே போட்டதுனால இவனும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு மலையில் நனைய ஆரம்பிச்சிடுறான். அப்போ தான் வந்து சாங்யாங் வந்து கொடை எடுத்து வந்து இப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஆறுதல் படுத்திகிட்ருக்கான். அப்பயும் வந்து அவன் கேட்குற மாதிரி இல்லை. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சாங்யாங்கும் வந்து அவனை கட்டிப்பிடிச்சு ஒன்றும் இல்லை, இது உன் தப்பு இல்லை, அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் தான் நடந்திருக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சிட்டு அவனை கொண்டு போய் விட்டுடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம சாங்யாங் வந்து ஷிங்லாங்கை கூட்டிகிட்டு போய் ரூமுக்கு போகிறாங்க. போனோடனே வந்து நம்ம ஷிங்லாங் மழையில் நனைஞ்சதுனால அவனுக்கு ஃபீவர், அதுவும் இல்லாமல் டென்ஷன் அதிகமாக இருந்ததுனால வந்து நம்ம சாங்யாங் வந்து மெடிசன் போட்டுட்ருக்கான். அப்போ தான் வந்து அவன் தம்பி வந்து நீ உண்மையிலேயே என் அண்ணன் மேலே சீரியஸாக இருக்கியா, உண்மையிலேயே லவ் பண்ணுறியான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து சாங்யாங் உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். எனக்கு வந்து பார்த்தா அப்படி தெரில, எல்லாமே ஒன்னால தான், எப்படி உனக்கு தைரியம் வந்தது என் அண்ணனை தூக்கிட்டு போகிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் வந்து அவன் எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கான்னு தெரியும்ல, இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க வரையும் அவனோட சோலுக்கு வந்து அவன் உரிமையாளர் கிடையாது, வேறு யாரோ தான் வந்து அவனை ஆட்டி படிச்சிட்ருப்பாங்கன்னு சொல்லிகிட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் வந்து மழை செம்மையாக பெஞ்சிட்ருக்கு. அப்போ வந்து சாங்யாங்கோட அண்ணனும் வந்துடுறான்.
வந்த உடனே வந்து சாங்கியாங் கிட்ட தான் பேசுகிறான். அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து அவன் நேற்று மழையில் நனைஞ்சதுனால ஃபீவர் வந்துருச்சு, அதனால் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கான்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டுருக்காங்க. அவனோட அண்ணனும், நான் வந்து உங்களோட லைசன்ஸ் பிளேட்டை கொடுக்கலன்னா மேனேஜர்லான்னு வந்து உங்களை தேடி வந்திருக்க மாட்டாங்களே, இந்த ஆக்சிடெண்ட்டும் நடந்துகிட்ருக்காதுன்னு அவனும் அவன் மேலேயே பழி சொல்லிகிட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இந்த இடத்துல ஃபியூனரலுக்கு வந்து எல்லோரும் வந்து அஞ்சலி செலுத்துறதுக்காக ஒவ்வொரு ஆளாக கருப்பு ட்ரெஸ் போட்டு வராங்க. அந்த மேனேஜர் லேண்ட் கீழே வேலை செஞ்ச அந்த கோ ஆக்டர்ஸ் 2 பேரும் வராங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து நம்ம ஷிங்லாங்கும் அந்த இடத்துக்கு போகிறான். போய் வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து செம்மையாக அழ ஆரம்பிக்கிறான். ஏன்னா வந்து அவனுக்கு வந்து மேனேஜர் லேண்ட் வந்து ஒரு அம்மா மாதிரி வந்து பார்த்துருக்காங்க. எல்லா பிரச்சனைக்கும் வந்து அவங்க தான் கூடவே இருந்திருக்காங்க. அதனால் வந்து அவன் ஃப்ளவர் பொக்கே எல்லாம் வந்து கல்லறையில் வச்சுட்டு அவன் வந்து அங்கேருந்து செம்மையாக அழ ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழித்து இவனுங்க 2 பேரும் போனதுக்கப்புறம் அவனோட எக்ஸும் வரான் அந்த கல்லறைக்கு அஞ்சலி செலுத்திட்டு இவனும் வந்து மேனேஜர் லேண்டுக்காக வருத்தப்பட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இவனும் வந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் ஜெயலலினும் வந்து அஞ்சலி செலுத்திட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே வந்து அங்கே மலையிலேருந்து ஒதுங்குறதுக்காக ஒரு இடத்துல போய் உட்காடுறாங்க. அங்கே தான் வந்து நம்ம சாங்கியாங்கும் ஷிங்லாங்கும் உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்துட்ருக்கும்போது வந்து ஈஹா வந்து, அதாவது நம்ம ஷிங்லாங்கோட எக்ஸ் வந்து அந்த இடத்துலேருந்து வரான். வந்த உடனே வந்து நம்ம ஷிங்லாங்க்கு கோவம் வந்துருச்சு. அதனால எந்திரிச்சு போய் அவனை கத்துறதுக்காக போகிறான். நீ தான் வந்து கொலைகாரன், எதுக்காக வந்து ஃபோன் பண்ணி மேனேஜர் லேனை வந்து கத்திக்கிட்டு இருந்த, என்னை வந்து கத்தியிருக்க வேண்டியதானே, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் எதுக்கு அவனை கத்திகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்லாங் வந்து அவனோட எக்ஸ் கிட்ட கேட்குறான். அதுக்கு வந்து நான் ஒன்றும் கத்தலை, யார் முதல்ல ஃபோட்டோ லீக் பண்ணதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். நான் ஒன்றும் கொலைகாரன் கிடையாது, அதுவும் இல்லாமல் நான் வந்து அந்த காரை ஓட்டுறது கிடையாது, நான் ஃபோன் தான் பண்ணேன். அந்த ஃபோட்டோஸ்லாம் லீக் ஆனதுனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் ஃபோன் பண்ணி சொல்ல தான் செஞ்சேன். இவ்வளோ நாளாக அவங்க ஃபோட்டோஸ் லீக் பண்ணாமல் எதுக்கு இப்போ வந்து லீக் பண்ணியிருக்காங்க, 7 வருஷம் அந்த ஃபோட்டோஸ் அவங்கக்கிட்ட தானே இருந்தது, அப்படி இருக்கும்போது இப்போ எதுக்கு லீக் பண்ணாங்க, அதனால தான் எனக்கு கோவத்தில் நான் வந்து ஃபோன் பண்ணி கத்தினேன், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். நான் ஒன்றும் கொலைகாரன் கிடையாது, அப்படி பார்த்தா நீயும் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அதுக்கு வந்து நம்ம ஷிங்லாங் வந்து அவனை அடித்து போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். உடனே வந்து நம்ம எக்ஸுக்கு வந்து செம்மையாக அழுக வருது. எல்லாருமே நான் சாகிறதுக்கு தானே ஆசைப்பட்றீங்க, நான் சாக தான் போகிறேன், ஆனால் செத்தா நான் மேனேஜர்லாம் திரும்பி வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்டுட்ருக்கான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எப்படி இருந்தாலும் நீ தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்லாங்கும் கோபத்தில் வந்து சொல்லிகிட்ருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவனுக்கு வருத்தத்தில் இப்படி பண்ணுறான்னா எதுக்கு பண்ணான்னு தெரியல, செம்மையாக அழவும் ஆரம்பிக்கிறான். அதுவும் இல்லாமல் அவனை அடித்து போட்டு கிளம்பவும் செஞ்சிடறான். ஷிங்லாங் போகும்போது நம்ம சாங்கியாங்கும் கொடை பிடிச்சி அவனை கூட்டிகிட்டு போயிடுறான். அந்த டைமில் தான் வந்து சாங்கியாங்கோட அண்ணன் வந்து ஈஹா கிட்ட வந்து இந்த கேஸை வந்து நான் போலீஸ் வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வந்து அதுக்கும் ஈஹா வந்து பண்ணிக்கோங்க, நான் கொலைகாரன் இல்லை, எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்டிகேட் பண்ணிங்க, என்கிட்ட எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல வந்து படுத்து அழ ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த சைடு என்ன காமிக்கிறாங்கன்னா வந்து ஒரு மெசேஜஸ்லாம் வருது ஷிங்லாங் ஃபோனுக்கு. ஷிங்லாங் ஃபோனில் என்ன மெசேஜ் வருதுன்னா, அவனோட எக்ஸ் தான் மெசேஜ் பண்ணியிருக்கான். ஃபோட்டோஸை லீக் பண்ணது யாருன்னு கண்டுபிடி, கண்டிப்பாக மேனேஜர் லேண்ட் லீக் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபேன்ஸ் எல்லாம் மேனேஜர் லேண்ட் மேலேயே பழி போடுறாங்க. ஏன்னா மேனேஜர் லேண்ட் தான் வந்து அவனோட எக்ஸையும் அவனையும் பிரித்து வச்சதுன்னு சொல்லிட்டு மேனேஜர் லேனை வந்து சாவ சொல்லி கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம சாங்கியாங் வந்து ஷிங்லாங் எப்படி இருக்கான், ஃபீவர் சரியாயிடுச்சான்னு பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கான். அப்புறம் போய் தண்ணியை கொடுக்க ஆரம்பித்தான். தண்ணி கொடுத்த உடனே வந்து நம்ம ஷிங்லாங்க்கு வந்து வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து இந்த பக்கம் வாஷ் பேஷனுக்கு வந்ததுன்னா நம்ம சாங்கியாங்கும் வந்து முதுகை வந்து தடவி விட்டுக்கிட்டே இருக்கான். அப்படி விட்டுட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து சாங்கியாங்கிட்ட க்ளவுட் ட்ரைவை வந்து நான் உன்னோட கம்ப்யூட்டரில் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். உடனே சாங்கியாங் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் நான் தான் அந்த வீடியோவெலாம் லீக் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஷிங்லாங்க்கு கோவம் வந்துருச்சு. எதுக்காக வந்து நீ லீக் பண்ண, யாரோட பெர்மிஷன் கேட்டு லீக் பண்ண, இது தப்புன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதுக்கு சாங்கியாங் வந்து மேனேஜர் லேன் எதுக்கு அந்த ஃபோட்டோஸ் இன்னும் டெலீட் பண்ணாமல் இன்னும் அந்த க்ளவுட் ட்ரைவ்லேயே வச்சுருக்காங்க, எப்போ தேவையோ அப்போ லீக் பண்ணுறதுக்காக தானே, அதான் நான் வந்து கரெக்டாக லீக் பண்ணேன் அப்படின்னு சொன்னான். உடனே வந்து ஷிங்லாங் நீ எப்போ லீக் பண்ணேன்னு சொல்லி கேட்டப்ப, ஒரு நாள் வந்து லைவ் ஸ்ட்ரீம் அப்போ அவனோட எக்ஸோ கனெக்ட் ஆகிருப்பான்ல, அன்றைக்கி வந்து நம்ம சாங்கியாங் வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் லீக் பண்ணியிருப்பான். உடனே ஷிங்லாங் நீ இது தப்பு இல்லை தான், அவன் பண்ணதும் தப்பு தான், கரெக்டு தான், ஆனால் நீ வந்து பெர்மிஷன் இல்லாமல் என்னோடய ட்ரைவை ஓப்பன் பண்ணி என்கிட்ட பெர்மிஷன் கேட்காம நீ வீடியோஸ் லீக் பண்ணியிருக்க, அது தப்பு இல்லையான்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து எப்படி தப்பாகும், நம்ம எப்போ தேவையோ அதை யூஸ் பண்ணால் தானே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்கியாங்கும் சொல்கிறான். அவன் நல்லதுக்காக தான் செஞ்சான், ஆனால் வந்து அது தப்பாயிடுச்சு. நம்ம ஷிங்லாங் என்ன நினச்சிருக்கான்னா, இப்படி நீ வீடியோ லீக் பண்ணதுனால தான் வந்து நம்ம மேனேஜர் லேன் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும்
நீ இனிமேட்டு என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வருத்தப்படுறேன் உன்னை பார்த்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். நம்ம சாங்கியாங்கும் வந்து வெயிட் பண்ணுறான். ஆனால் வந்து நம்ம ஷெங்லாங் வந்து சாங்கியாங்கோட அண்ணன் கூட சேர்ந்து அவன் வந்து ஷிவ்கி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். நம்ம சாங்கியாங்கும் இங்கே வந்து பார்த்துட்டே இருக்கான். ஆனால் எதுவுமே சரியாக வரல. இவன் மேலேயும் பழிய போட்டு இவன் வந்து என்ன பண்ணுறான்னா மோலிக்கு போக ஆரம்பிச்சிட்டான். இவன் டைரெக்டாக அவனோட வீட்டுக்கே போய் ஆரம்பித்து அங்கே போய் எல்லா இடத்தையும் பார்க்கும்போது ஃபுல்லாகவே வந்து ஷெங்லாங்கோட மெமரிஸ் மட்டும்தான் இருக்குது. அவன் என்னென்ன பண்ணுவான் அது மட்டும்தான் ஃபுல்லாக ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு அவனுக்கு. ஆனால் வந்து வருத்தம் இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம ஷெங்லாங் வந்து ப்ளேம் பண்ணியிருக்கக்கூடாதுல்ல. அது வந்து நார்மலான ஆக்சிடெண்ட் தான். ஆனால் வந்து இவன் லீக் ஆனதுனால தான் அவங்க இறந்தாங்க அந்த மாதிரி ப்ளேம் பண்ணிவிட்டு வருத்தப்படுற மாதிரி சொன்னதுனால நம்ம சாங்கியாங்க்கும் கொஞ்சம் ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஆனாலும் வந்து அவன் வந்து ஷெங்லாங்கை வந்து மறக்கவே இல்லை. சுற்றி சுற்றி பார்க்குறான். பார்த்தா ஃபுல்லாகவே அவனோட நினைவுகள் தான். அதே மாதிரி தான் ஷெங்லாங்க்கும். ஷெங்லாங் போகிற இடம் எல்லாமே வந்து சாங்கியாங் தான் வந்து சர்வ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாகவே வந்து அவனுக்கும் மெமரிஸ் வந்து அப்படியே சாங்கியாங் தான் இருக்கான். ஆனால் வந்து அங்கே யாருமே கிடையாது. இவனுங்க 2 பேரும் பிரிஞ்சு வேறு வேறு இடத்துல இப்போ வந்துட்டாங்க. ஷெங்லாங்க்கு அவங்க அம்மா தான் வந்து டிஃபன்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் அவன் கண்ணுக்கு வந்து சாங்கியாங் வர மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஷெங்லாங் வந்து அவங்க அம்மாக்கிட்ட வந்து புலம்ப ஆரம்பிச்சிருவான். புலம்புறது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நடந்ததெல்லாம் சொல்லுவான். நான் வந்து மேனேஜர் லேனை வந்து எங்கள் அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டேன். அதனால தான் வந்து அவங்க இறக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அதனால நானும் கத்த ஆரம்பிச்சிட்டேன். எல்லார் மேலேயும் பழியும் போட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லோரும் ஒரு நாள் போக தான் செய்வாங்க. அவங்க மேனேஜர்லாம் சீக்கிரமாக போயிட்டாங்க. ஆனால் உனக்காக வந்து அடுத்த லைஃப்பில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷெங்லாங்கோட அம்மா வந்து ஷெங்லாங் கிட்ட சொல்லிகிட்ருப்பாங்க. ஷெங்லாங்கும் வந்து அதை கேட்டுக்கிட்டே இருப்பான். கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க அம்மாவை கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிச்சிருவான். என்ன பண்ணுறதே அவனுக்கு தெரில. ஏன்னா வந்து அவன் சாங்கியாங்கிட்டே சண்டை போட்டானா சுற்றி இருக்கவங்க எல்லாமே வில்லனாக இருக்க மாதிரி அவனுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால் வந்து அவனும் வருத்தப்பட்டு அவங்க அம்மா வந்து கட்டிப்பிடிச்சிட்டு எனக்கு வந்து வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிக்கிறான். உடனே வந்து அவங்க அம்மாவும் விடுப்பா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாழ்க்கையில் வந்து இப்படியெல்லாம் நடக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. உடனே வந்து 2 பேரும் ஓரளவுக்கு வந்து அவங்க அம்மா வந்து ஷெங்லாங் வந்து சமாதானப்படுத்திட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாங்கியாங் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறான். ஏன்னா வந்து அங்கே இருந்தால் வந்து ஷெங்லாங்கோட ஞாபகமாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து வேறு ஒரு இடத்துக்காக கிளம்புறான். இன்னொரு பக்கம் வந்து ஜெயலின் வந்து ஒரு பிரச்சனையில் இருக்காங்க. அது என்ன பிரச்சனைனா வந்து இவங்க 2 பேரும் இவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணணும். ஒரு ட்ராமா நடிக்கணும். அந்த கான்ட்ராக்ட்டுக்கு ஒரு மேனேஜர் வந்து ஒத்துக்கலைன்னு சொல்லிட்டு பிரச்சனை போயிட்டுருக்கு. அதுக்கு தான் வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலின் சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஷெங்லாங் வந்து புத்தர் மாதிரி மாறிட்டான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலன்றதுனால புத்தர் மாதிரி மாறிட்டான். அதனால் அவனை பார்க்குறதுக்கு அவனோட தம்பி அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அவன் தம்பி வந்தது கூட கண்டுக்காமல் புத்தர் மாதிரியே உட்கார ஆரம்பிச்சிருவான். அதுவும் வசனம் வேறு பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் பேசுகிற வசனமும் அவனோட தம்பிக்கு புரியல. அதனால் அவனும் அவங்க அண்ணனை வந்து புத்தர் மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டு இந்தாங்க அவங்களோட டீ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். ஆக்சுவலாக வந்து நம்ம ஷெங்லாங் வந்து டீ குடிக்க மாட்டான். அதனால் அவன் தம்பி டீயெல்லாம் குடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷெங்லாங் கிட்ட கேட்குறான். அதுக்கு வந்து அவன் ஏதோ ஒரு புரியாத பாஷையில் வந்து ஏதோ புத்தர்லாம் பேசுகிற மாதிரியே பேசிவிட்டு அவன் குடிச்சிட்டு திருப்பி வச்சிடுறான். உடனே அவனோட தம்பியும் குடிக்கிறான். குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நீ வந்து அதாவது சாங்கியாங்கோட அண்ணன் கூட டின்னர் சாப்பிட்றதுக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஷெங்லாங் என்ன சொல்கிறான்னா, நான் வரல, ஆனால் அவங்க அண்ணன் என்ன சொல்கிறான்றத வந்து மெசேஜை மட்டும் எனக்கு பாஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு புத்தர் பொசிஷன்லேயே வந்து சொல்கிறான். உடனே அவங்க அண்ணனும் எவ்வளோ பெரிய ஆக்டர், புத்தர் மாதிரியே ஆக்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனோட தம்பி வந்து பின்னாடி இருந்து தள்ளுறான். ஆனாலும் ஷெங்லாங் வந்து சிரிக்கலை. ஏன்னா வந்து அவன் வருத்தத்தில் இருக்கான் பிரிஞ்சதுக்கு. இந்த பக்கம் வந்து இவங்க வந்து டின்னருக்கு போயிட்டாங்க. இங்கே சாங்கியாங்கோட அண்ணன் வந்து நார்மல் டின்னர் பிளேஸ் புக் பண்ணாமல் வந்து டேட்டிங்காக போகிற டின்னர் பிளேஸ் புக் பண்ணியிருந்தாரு. ஏன்னா வந்து நம்ம சாங்கியாங்கோட அண்ணனுக்கும் வந்து ஷெங்லாங்கை பிடிக்கும். அதனால் அவன் வருவான்ற எண்ணத்தில் வந்து இதை புக் பண்ணியிருந்தான். ஆனால் இப்போ அவனோட தம்பி மட்டும்தான் இருக்கான்றதுனால இப்படி புக் பண்ணி அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க வந்து ஒரு ரயில்வே ட்ராக்கில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தான் வந்து என்ன கேட்குறாங்கன்னா வந்து நம்ம சாங்கியாங்கோட அண்ணன் வந்து என்ன சொல்கிறான்னா, இதில் வந்து ஷோன்னு ஒருத்தன் இருப்பான். ஷோன்றது யாருன்னா நம்ம ஷெங்டியானா, அதாவது ஷெங்லாங்கோட தம்பியோட ஆள், அதாவது அவனோட பாய் ஃப்ரெண்டு.
அவன் 3 வருஷமாக வந்து எந்திரிச்சு நடக்கக்கூட தெம்பு இல்லாமல் பெட்லேயே தான் படுத்துட்டு இருந்திருக்கான். அதனால் வந்து கேர் கிவர் வந்து வேணுன்றதுனால நம்ம சாங்யாங்கோட அண்ணன் தான் வந்து கேர் கிவர் ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ஷிங்டியனை வந்து அங்கே பெட்டில் இருக்கவனை வந்து பார்க்க விடலை. அதனால் வந்து சாங்யாங்கோட அண்ணன் வந்து கேர் கிவர் நானே ரெடி பண்ணிட்டேன், அதனால் நீ எப்போ வேணாலும் அவனை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவனும் சந்தோஷப்படுறான், தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் வந்து ஷிங்லாங் வந்து மெசேஜ் பார்க்குறான். என்ன மெசேஜ்னால் வந்து எல்லாருக்கும் அம்மா இருக்க தான் செய்வாங்க, தப்பு ரைட்டுன்னு இல்லை, இறந்தது வந்து ஒரு ஆக்சிடெண்ட் தான், ஒவ்வொரு ஆளோட பெர்ஸ்பெக்டிவ்லேயும் ஒவ்வொரு இது தப்பு ரைட்டு இருக்கும், ஆனாலும் எல்லாருமே வந்து அம்மாவை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டை வந்து சாங்யாங் போடுறான். இதை அவன் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது. ஜெயலலிதா தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது, அது வந்து மேனேஜர் லேன் வந்து உனக்காக ரெடி பண்ணி ப்ராஜெக்ட், அதனால் வந்து நடி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவனும் நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு இவனும் போகிறான். அவன் என்ன கேட்குறான்னா, என்னோடய ஹேரோட லென்த்து ஓகேவான்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து அவனும் ஓகேன்றான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷிங்லாங் என்ன கேட்குறாங்கன்னா வந்து, உங்கள் கம்பெனிக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்ன உடனே ஜெயலின் என்ன சொல்கிறாங்கன்னா, மேனேஜர் லேன் இது வரையும் உன்னை கவலைப்பட்ட விட்டதே இல்லை, அதே மாதிரி நானும் விட மாட்டேன், நீ ஃபீல் பண்ணாமல் நடி, அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச ட்ராமா இது தான், அதனால வந்து ஒன்றை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, நீ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நடிச்சு கொடுன்னோடனே ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம கோ ஆக்டர்ஸ் 2 பேரும் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வந்து எதுக்காக வந்து ஷிங்லாங் இந்த ட்ராமாக்குள்ளே வரான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து என்னோடய ட்ராமாவில் வந்து அவன் வந்து என்னோடய அங்கிளாக வரான் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து சரி அங்கிளாக தானே அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக வராங்க இருந்தாலும் சொல்லி கேட்டதுக்கு, இதெல்லாம் சீக்ரெட்டாக தானே இருக்கும், எப்படி உனக்குலாம் தெரியுதுன்னு கேட்டதுக்கு, எங்கள் கம்பெனியில் இது சீக்ரெட் கிடையாதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஷிங்லாங்கும் அங்கேருந்து கை காமிக்கிறாங்க இவங்க 2 பேருக்கு. இவங்க 2 பேருமே கை காமிக்கிறாங்க. உங்கள் அண்ணனுக்கு அந்த இதை ஷிங்லாங்க்கு வந்து ஈகோவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவனும் நடிக்க ஆரம்பிக்கிறான். நடிக்க ஆரம்பிக்கிறதுல வந்து என்ன சீன்னா வந்து, நீ எங்கே என்னோடய பையனை வந்து கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்குறதுக்கு இவன் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும். அந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டு வரான். வந்தோடனே நம்ம டேரக்டர் வந்து இல்லை வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும், ஓகே நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு திருப்பியும் போய் இவன் வந்து அதே ஷாட்டை வந்து திருப்பியும் நடிக்க ஆரம்பிக்கிறான். திருப்பியும் நடித்த உடனே வந்து இந்த தடவை அவன் பர்ஃபெக்டாக பண்ணிட்டான். ஏன்னா வந்து அவங்க டேரக்டர் எதிர்பார்த்த மாதிரி வந்து அந்த சீன் லுக்கும் இருந்ததா. உடனே வந்து டேரக்டர் கட் சொல்லிட்டாரு. ஓகே பர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே நம்ம கோ ஆக்டர்ஸ் 2 பேரும் அவர் இவ்வளோ அழகாக இருக்கார் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை வந்து போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்ருக்கான். சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கேயோ பார்த்துட்டு இருக்கும்போது சாங்யாங் வர மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிச்சு. சாங்யாங் வரான்றதை தெரிஞ்ச உடனே வந்து நம்ம ஷிங்லாங்கும் ஓடி போகிறான். ஓடி போய் அங்கே போய் பார்க்குறான். பார்த்தா வந்து அவனோட ஐஸில் வந்து அந்த சந்திலேருந்து சாங்யாங் வர மாதிரியே இருக்குது. அவனும் வந்துட்டு தான் இருக்கான். வந்த உடனே வந்து திடீர்னு மறைஞ்சு போயிடுவான். அதுக்கப்புறம் வந்து அவன் நல்லா கண்ணை தொடச்சி பார்க்கான். ஆக்சுவலாக வந்து சாங்யாங் வரல. இவன் வந்து அவன் வந்ததாக வந்து ஒரு இமேஜினேஷன் பண்ணிட்டு வெளியில் வந்து நின்று பார்த்துருக்கான். ஆனால் வந்து அங்கே யாருமே இல்லை. திருப்பியும் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து மூஞ்செல்லாம் சோகமாக மாறிடுச்சு அவன் வரலன்னதும். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் அவனுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு லேடி வருவாங்க. அவங்கள்ட்ட வந்து அவங்க வந்து ஷிங்லாங் கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டதுக்கு, என் கார் சாவி கொடுக்குறேன், அங்கே போய் டீ இருக்கும், அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறான். அந்த டீயை தான் வந்து நம்ம ஷிங்லாங் குடிக்கிறான். ஏன்னா அந்த டீ வந்து யாருக்கு செஞ்சு கொடுத்ததுன்னா வந்து சாங்யாங். அதனால் அதை நினச்சிட்டே வந்து குடிச்சிட்ருக்கான். அதுவும் இல்லாமல் ரசித்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். என்ஜாய் பண்ணது இல்லாமல் அவன் ஃபோனையும் வந்து பார்த்துட்ருக்கான். ஃபோன் எடுத்து அப்புறம் திருப்பி வந்து கால் பண்ணுறான். யாருக்கு கால் பண்ணுறான்னா அவனோட தம்பிக்கு தான் கால் பண்ணுறான். கால் பண்ணி டீயை பற்றி தான் கேட்குறான். டீயை பற்றி என்ன கேட்குறான்னா, நான் 2 வருஷமாக அங்கே இருந்தேன்ல, அப்போ வந்து நீ எனக்கு டீ கொடுத்தல, அந்த டீயெல்லாம் வந்து யார் செஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, மேக்ஸிமம் மாஸ்டர் ஃபூ தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ வந்து இந்த ரைப்டு டீன்னு ஒரு டீ வந்து ஷிங்லாங் வந்து குடிச்சிருப்பான். அப்போ அது யார் செஞ்சதுன்னு கேட்டதுக்கு, கண்டிப்பாக சாங்யாங்காக தான் இருக்கும், சாங்யாங்னு சொல்லி அவன் தம்பி சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து நம்ம ஷிங்லாங்கும் அப்போ வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம நினச்ச டைம் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே வந்து அவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை வந்து யோசிச்சுட்ருக்கான். அதுவும் இல்லாமல் அவங்க ஒரு இடத்துல தங்கும்போது ஒரு ஸ்டோரி படிப்பாங்கள்ல, 100 வருஷம் வந்து ஸ்ப்ரிங்கு ஆட்டம் எல்லாமே ஒன்றா இருக்கணும்னு, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஷிங்லாங் வந்து யோசிச்சுட்டே இருக்கான். இந்த டயலாக் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து சாங்யாங்கை தான் வந்து அவன் நினச்சிக்கிட்டே இருப்பான். அதுவும் இல்லாமல் அந்த புக்கில் இருக்கிறத வந்து ஒவ்வொன்றா படித்து இவங்களாம் என்னென்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்றத ஃபுல்லாக வந்து யோசித்து பார்த்துட்ருப்பான். அப்போ தான் வந்து
நம்ம வென்ஸும் இருப்பான்ல, சாங்கியாங்கோட அண்ணனும் வந்து சிங்லாங்கும் வந்து டைனிங்கில் வந்து சாப்பிட்றதுக்காக வராங்க. சாப்பிட வரும்போது வந்து சாப்பிட்லையான்னு சொல்லி நம்ம சாங்கியாங்கோட அண்ணன் கேட்டதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு டீ போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டீ அதுவும் சாங்கியாங் போட்ட டீ தானே, அதனால தானே குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, சாங்கியாங்கை பற்றியெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்லாங் சொல்லுவான். சரி நான் பேசலை அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் இவன் தான் இப்போ வந்து சென்சு அப்படின்னு ஒருத்தவனை பற்றி சொல்கிறான். சென்சு யாருன்னா செங்டியானோட தம்பியோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருந்தால அவனை பற்றி சொல்கிறான். அவன் வந்து 3 வருஷமாக இன்னும் அந்த பெட்டை விட்டு எந்திரிக்கல. ஆனாலும் அவன் தம்பி வந்து அவன் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கான். நீ தான் பேசணும், அவன் உன்னோட தம்பி தானே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். உடனே வந்து சிங்லாங்கும் சரி அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்து நம்ம டின்னர் முடித்ததும் உன்னோட தம்பியை வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வரலாம். ஏன்னா வந்து அவன் இப்போ சென்சுவை பார்க்குறதுக்காக தான் போயிருக்கான். நான் தான் வந்து கேர் கிவரை வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அந்த கேர் கிவர் வந்து அவனை அனுமதிச்சிருவாங்க. அதனால அவன் போய் பார்க்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சாங்கியாங்கோட அண்ணன் வந்து சிங்லாங் கிட்ட சொல்லிகிட்ருக்கான். உடனே சிங்லாங்கும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். உடனே இவனுங்க 2 பேரும் வந்து திருப்பியும் டீ குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம செங்டியான் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியில் ஒருத்தவங்களை வந்து மீட் பண்ணுறான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கையில் இருக்க காய்கறி எல்லாத்தையும் எடுத்து நம்ம செங்டியானோட தலையில் வந்து தடவி விடுறாங்க. உடனே வந்து செங்டியான் வந்து செம்ம வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டான். அவங்க யாருன்னா வந்து நம்ம சென்சு அந்த ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கான்ல அவனோட அம்மா. அவனுக்கு வந்து கேயாக இருந்தால் யாருக்கும் பிடிக்காது. அதாவது பையனும் லவ் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காது. இவன் தான் வந்து அவங்களோட பையனையும் வந்து செடியூஸ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செங்டியானை வந்து துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவனும் வேகமாக ஓடிட்டான். ஓடி ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகிட்டான். ஹாஸ்பிட்டல் ரீச் ஆனோடனே வாஷ் பேஷனுக்கு தான் போகிறான். போய் வந்து அவன் அழுதுகிட்டே வந்து அவனோட தலையிலலாம் வந்து தேய்ச்சிருந்தாங்கல்ல, அது எல்லாத்தையும் வந்து துடைச்சிட்ருக்கான். துடைச்சதும் இல்லாமல் அவன் ஃபேஸை பார்த்தாலே ரொம்ப அழுது ஃபேஸ் ஃபுல்லாக ரெட் ஆகிடுச்சு. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் போல். அதனால் அவ்வளோ ஆக்டிங் வந்து அந்த இடத்துல செம்மையாக பண்ணியிருந்தான். செம்மையாக அழுதுட்டு இருந்தான். ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்கா அந்த மாதிரி நினச்சிட்டு ஃபுல்லாக அவன் வந்து அப்புறம் கையை எடுத்து தலையில் வந்து நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருக்கான். ஏன்னா வந்து இப்போ வெளியில் போய் ஆகணும்ல, போகும்போது இப்படியே பார்த்தாங்கன்னா என்னென்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு சிரித்து ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே ஒரு அந்த கதவு வழியாக வந்து சென்சுவை பார்த்துட்டு அவன் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில் வரான். வெளியில் வந்துட்டுருக்கும்போது தான் வந்து ஆப்போசிட்டில் வந்து நம்ம சிங்லாங்கும் சாங்கியாங்கோட அண்ணனும் நடந்து வந்துட்டுருப்பாங்க. உடனே வந்து நம்ம செங்டியானும் வருவான். நம்ம சாங்கியாங்கோட அண்ணன் வந்து கண்டுபிடிச்சிருவான். நீ சென்சுவை பார்க்க தானே போயிருந்த. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாலும் அவன் கேட்க மாட்டான், எப்படி இருக்கான்னு மட்டும்தான் கேட்பான். அவன் இன்னும் வந்து படுத்துட்டு தான் இருக்கான், எந்திரிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, இப்போதைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறான். இந்த பக்கம் வந்து நம்ம சிங்லாங் வந்து அவனோட தம்பிக்கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசலான்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும் போது தான் கேட்குறாங்க. நம்ம சிங்லாங் என்ன கேட்குறான்னா, 3 வருஷம் ஆயிடுச்சு, அவன் இன்னும் பெட்லேருந்து எந்திரிக்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸ் வேறு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற, விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவன் தம்பி என்ன சொல்கிறான்னா, ஒரு பையனை வந்து நீ லவ் பண்ணிட்ட, அவனை வந்து விட்டு கொடுத்துருவியா டக்குன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து சிங்லாங்கும் அமைதியாகவே இருந்துட்டான். அவன் கேட்குற கொஷினுக்கு இவனால் பதில் சொல்ல முடியல. அதனால அதுவும் கரெக்டு தானே, யாராலையும் விட்டு கொடுக்க முடியாது. அடிபட்டாலும் அவன் உண்மையாக தான் லவ் பண்ணியிருந்தான், அவங்க அப்பா அம்மா தான் ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு இவங்க பேச்சை வந்து அப்படியே விட்டுட்டாங்க. இந்த பக்கம் நம்ம கோஆக்டர்ஸ் காமிக்கிறாங்க. லூ வந்து பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்ருக்கான். அப்போ வந்து ஹாயோ வந்து அங்கே இருக்க செட்டில் இருக்க மேனேஜர்கிட்ட வந்து காவோ வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கார்ல, நான் வந்து லூ கூட தங்கிக்கவா, நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் இருக்கோம்னு சொல்லி கேட்டோடனே அவங்களும் நான் கேட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவனும் சந்தோஷத்தில் வந்து லூவை பார்க்க வருவான். லூவை பார்க்க வந்தவன் வந்து டக்குன்னு என்ன பண்ணிடுவான், நம்ம 2 பேரும் ஒரே ரூமில் இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். எதுக்கு நீ என் ரூமில் வேணாம், நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு லூ சொல்லுவான். அதுக்கு வந்து இல்லை, நம்ம 2 பேரும் ஒன்றா தூங்குறது நல்லது தானே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து நான் தூங்க மாட்டேனே அப்படின்னு சொன்னோடனே அதுவும் நல்லது தான் சொல்லிட்டு திருப்பி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அப்போ தான் வந்து நம்ம ஹாயுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. யார் ஃபோன் பண்ணுறான்னா வந்து ஹாயோட மேனேஜர் தான் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி நீ என்னென்ன பண்ணிகிட்ருக்குதுன்னு தெரியாதுன்னு நினச்சேன், கேமராவில் ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த பிஹைண்ட் த சீன் ஃபுட்டேஜ்லாம் வந்து யாரும் டெலீட் பண்ண மாட்டாங்க, ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. தேவைன்னும் போது ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒழுங்காக கையை காலெல்லாம் வந்து மூடி வச்சுட்டு கம்முன்னு உட்காந்துரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அப்புறம் எதுக்கு என்ன இந்த சீரீஸில் வந்து போட்டிங்க, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறத விட இப்போ வந்து நீ பசங்க பின்னாடி வேறு சுற்ற ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு
அவனை போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க அவனோட மேனேஜரை. அப்போ வந்து செம்ம கோவத்தில் சரி நான் இனிமேல் பண்ணலைன்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்து அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். லூ ஆனால் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கான். அதை கூட கண்டுக்காமல் அவன் கிளம்பிடுறான். அடுத்து இவங்களுக்கு வந்து சீன்ஸ் வேறு இருக்குது, ஷூட்டிங் நடக்குது. அப்போ வந்து இவங்க 2 பேரும் வந்து சிரிச்சிட்டு தானே வேலை செய்யணுன்றதுக்காக நம்ம ஹாயும் வந்து சிரிச்சிட்டு கிளாஸ் எல்லாம் வந்து சேர்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தான் நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நடிப்பு முடித்ததுக்கப்புறம் வந்து ஹாயு வந்து லூவை பார்த்து திரும்பி கூட பேசலை. அவன் வந்து பேச ஆரம்பித்தாலும் வாயை மூட, நான் பேச விரும்பலை, நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஹாயு வந்து துரத்திடுறான். உடனே வந்து நம்ம லூ என்ன சொல்கிறான்னா, உன்னோட மேனேஜர் கத்துனதெல்லாம் வந்து என்கிட்ட காமிக்காத அப்படின்னு சொல்லிட்டு லூ வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். நம்ம ஹாயும் வந்து அவனுக்கே எதுவும் பண்ண முடியாது, மேனேஜர் திட்டுவாருன்றதுனால எல்லாத்தையும் மறைச்சி வச்சுட்டு அவனும் வந்து தூரமாக நின்று பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து இந்த பக்கம் காவோவை பார்க்கறதுக்காக நம்ம ஷிங்லாங்கும் ஷிங்டேனும் போகிறாங்க. அவனுக்கு இந்த பொம்மையை வந்து கிஃப்டாக கொடுத்ததுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, கருப்பு முடி வந்து வெள்ளை முடியை வந்து அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். ஏன்னா வந்து அவன் வந்து மென்டல் ஸ்டேஜ் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு லேன் இறந்ததுலேருந்து. அதனால் வந்து நம்ம ஷிங்டேனும் இந்த பொம்மையை வாங்கி கொடுத்தது தப்பாக போச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சு சொல்கிறான், இது முடி இல்லை தொப்பி, தொப்பியோட கலர் தான் வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். அதுக்கும் வந்து நம்ம காவோ வந்து அழுதுகிட்டே தான் இருக்கான். அவன் யார் சொல்கிறது கேட்குறதா இல்லை. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஷிங்டேனும் வந்து அவனை சமாதானப்படுத்துகிறான். அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து அவன் என்ன மாதிரி ஆயிடுறான்னா வந்து ஒரு பழைய ட்ராமா, அந்த பொம்மலாட்டம்லாம் நடத்துவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங் ஷோஸ்லாம் நடத்துவாங்கள்ல, அந்த மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஃபுல்லாக கதையாக சொல்லிகிட்ருக்கான். அதெல்லாம் வந்து இவங்க 2 பேரும் கேட்டுட்ருக்காங்க. இதில் வேறு ஆக்ஷன் வேறு பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் கேட்டவுடனே நம்ம ஷிங்லாங்கும் ஷிங்டேனும் வந்து கைத்தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. காவோவும் அதுக்கப்புறமேட்டுக்கு கைத்தட்ட ஆரம்பிச்சிருக்கான், நான் நல்லா நடிச்சிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து இவங்க 2 பேரும் பேசிட்டாங்க, இவன் வந்து பாஸ்ட்டை வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கான் போல், அதான் ஸ்டோரி டெல்லிங் ஷோலாம் வந்து நடத்திட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி ஒரு புக் எடுத்து வந்து அவன் மடியில் வச்சுட்டு லேனை பற்றி பேசிகிட்ருக்கான். என்னை காப்பாற்றிட்டு அவங்க மட்டும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழ ஆரம்பிச்சிடுறான். நான் எப்படி வாழ்வேன், இதுக்கப்புறம் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறான். அதுக்கு வந்து ஷிங்லாங்கும் ஷிங்டேனும் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் அவனை சமாதானப்படுத்த முடியல. ஏன்னா காவோ வந்து 24 ஹவர்ஸும் வந்து மேனேஜர் லேன் கூட தான் சுற்றிட்டுருப்பான். அதனால் ரொம்ப வருத்தப்பட்டுருந்தான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ஷிங்லாங்கும் வந்து திருப்பி வீட்டுக்கு போகிற வழியில் வந்து இவனுக்குமே வருத்தம் அதிகமாகிடுச்சு. அதனால இவனும் வந்து கண்ணாடி திறந்து அழ ஆரம்பிச்சிடுறான். அப்போ தான் வந்து நம்ம ஷிங்டேனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. யார் பண்ணுறான்னா வந்து ஜெயலின் தான் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மெட்காலா நடக்க போகுது, அந்த இதில் வந்து நீ கண்டிப்பாக இருக்கணும், நீ மற்ற எந்த கான்செர்ட்டை மிஸ் பண்ணாலும் மிஸ் பண்ணு, ஆனால் இதை வந்து மிஸ் பண்ணவே கூடாது, நாளைக்கு கண்டிப்பாக ரெடியாகி அந்த இடத்துக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஷிங்லாங்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வரான். அங்கே வந்து எல்லாருமே பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அங்கே தான் இருக்காங்க. எல்லோரும் ஃபோன் எடுத்து வந்து ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்கமிங் ட்ராமாஸில் நடிக்க போகிற ஆக்டர்ஸ்லாம் இவங்க தானே, அதனால் இவங்க வரும்போது ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஷிங்லாங்கும் அந்த இடத்துக்கு வரான். ஷிங்லாங்கை பார்த்தோன்னே அந்த க்ரௌடு எல்லாமே வந்து ஷிங்லாங்கை ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இது வந்து என்ன ஈவெண்ட்னா வந்து ஹாட் லவ்வு, அந்த ஹாட் லவ்வுக்கு வந்து இப்போ ஆனிவர்சரி. அதனால் வந்து இவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துக்காக கேதரிங்காக வந்திருக்காங்க. ஷிங்லாங் ஏன் வந்திருக்கான்னா வந்து அந்த ஹாட் லவ்வோட அம்பாசிடரே அவன் தான். அதனால் வந்து விஷ் பண்ணுறதுக்காக, ஆனிவர்சரிக்கு விஷ் பண்ணுறதுக்காக வந்து அவனை போக சொல்லியிருக்காங்க. அதனால தான் இவன் இங்கே வந்திருப்பான். அந்த இடத்துல வந்து சாங்யாங்கும் இருந்திருப்பான். அப்போ வந்து அங்கே இருக்க மேனேஜர் வந்து ஏதாவது சொல்லுங்கன்னப்போ நம்ம ஷிங்லாங் வந்து சாங்யாங்கை பார்த்துட்டு ஹாப்பி பர்த்டேன்னு மட்டும் தான் சொல்கிறான், வேறு எதுவுமே சொல்லலை. சொல்லிவிட்டு அவன் சாங்யாங்கவே தான் பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் சாங்யாங்கும் வந்து ஷிங்லாங்கை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். சாங்யாங் ஷிங்லாங்கை பார்த்துட்ருக்கத வந்து ஷிங்லாங் பார்த்ததும் வந்து ஷிங்லாங் அவனோட ஃபேஸை வந்து திருப்ப ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து சாங்யாங் வந்து அவன் நார்மலாக வந்து எல்லார்ட்டையும் பேசுகிற மாதிரி சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கான். ஆனால் வந்து இது எல்லாத்தையும் வந்து ஷிங்லாங் வந்து பார்த்துட்டே தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவன் இப்படி பண்ணுறதெல்லாம் ஜெயலினும் பார்த்துட்டு அவனை வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. நீ இப்படியே போயிட்டுருந்தீங்கன்னா வந்து கான்ட்ராக்ட் இதுக்கப்புறம் வந்து போகாது, இப்போவே வந்து உன்னை தூக்கிடுவாங்க அம்பாசிடர்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுகிற மாதிரி சிரித்து சிரித்து அங்கே வர சீஃப் கெஸ்ட்டு, அதுவும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் மெம்பர்ஸ் கிட்டலாம் வந்து சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கான்.
இன்னொரு பக்கம் நம்ம சாங்யாங்கும் சாப்பிட்டுட்ருக்கான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் வந்து எப்படி நீ வந்து எந்த நோட்டீஸும் இல்லாமல் திடீர்னு வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் அப்படி தான் சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சாங்யாங் திருப்பி வந்து சிங்லாங்கை தான் பார்க்குறான். ஏன்னா சிங்லாங்காக தான் வந்து அந்த இடத்துக்கே வந்திருப்பான். அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து சிங்லாங் வந்து சாங்யாங் வந்து என்னோடய ரூமில் இருக்க மாதிரி ஒரு இமேஜினேஷன். சாங்யாங் வந்து ஃபோன் நோண்டிகிட்டு இருக்க மாதிரி அவன் இமேஜின் பண்ணுறான். உடனே அவன் இமேஜின் பண்ணதுனால சாங்யாங் உட்காந்த அதே இடத்துல வந்து இவனும் போய் உட்கார்றான். உட்காந்து இவன் ஃபோன் பண்ணி சிங்டியான்கிட்ட வந்து சாங்யாங் கிளம்பிட்டானா, சாங்யாங் இப்போ எந்த ரூமில் ஸ்டே பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சாங்யாங் கிளம்பிட்டான், அவன் வந்து டியானியில் ஏதோ ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லி சிங்டியான் வந்து சிங்லாங் கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கான். உடனே வந்து சிங்லாங்கும் அதை கேட்டுட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஃபோனை வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டான். இதோட வந்து இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இன்னும் இவங்களோட ஸ்டோரி எப்படியெல்லாம் போக போகுதுன்றதையும் இவங்க 2 பேரும் திருப்பி ஒன்று சேருவாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் என் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.